மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். நாளைக்கு என்ன டேட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய 25ஆம் தேதி எம்பிபிஎஸ் பிடிஎஸோட ரேங்க் லிஸ்ட்டை நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் பேராமெடிக்கல் துணை மருத்துவ படிப்புகளில் உள்ள 19 டிகிரி கோர்சஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டிருந்தோம் இல்லையா, அண்ட் ஃபார்மாடி ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், நமக்கு நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99.9% நாளைக்கு நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த பிடிஎஃப் ஃபைலை இமீடியட்டா என்ன செய்வேன் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவேன். நீங்க கம்ப்யூட்டர் சென்டருக்கோ எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிடிஎஃப் ஃபைலை உங்களோட மொபைல்லேயே நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட நேம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட பேர் இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத ஒரு இடத்துல நீங்க நோட் பண்ணி வைக்கணும். அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்கணும். உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நோட் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ரேங்க் பேஸ் பண்ணி தான் நம்மளை வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட பேர் வந்துட்டு அப்படின்னா நீங்க இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீங்க ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்த எல்லாருமே தொடர்ந்து கவுன்சிலிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒருவேளை ரேங்க் லிஸ்ட்ல உங்களுக்கு பேர் வரல அப்படின்னா கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். பட் ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் வராம இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அப்படி வரல அப்படின்னாலுமே ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அடெண்டம் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. விடுபட்ட பெயர்கள்னு போன வருஷம் அப்படி ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தயாரா இருங்க. நாளைக்கு நமக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து வந்துடும். அப்படி நாளைக்கு ரிலீஸ் ஆகாட்டாலும் 1 or 2 டேஸ்ல நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு ரேங்க் லிஸ்ட் வருதா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான். பட் ஃபார்மாடிக்கும் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து 99.9% இருக்குது. எதிர்பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரேங்க் லிஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கை தான் எல்லாம். கண்டிப்பா நம்மளோட நம்பிக்கை நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்புவோம். தேங்க்யூ.